ஆனா உங்களுக்கு ஃபேவரட்டான சிவாஜி செப் பாக்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தையிலே வந்து பெரிய மாடு. கண்டிப்பா. ஸோ மாடு ஈக்குவலாக மடியும் இருந்துச்சு. கண்டிப்பாண்ணா. எனக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா மாடு ஓட்டும் போது மடி அதை அறுத்துட்டு வந்துருமான். அப்படி இல்ல 6 பல்லு 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு மாதிரி மடி அமைப்பு அமையறதாங்கண்ணா. மடி அமைப்பு கண்டிப்பாண்ணா. ஏன்னா மாடு லட்சணமா இருக்கு. கண்டிப்பா. அதாவது ஒரு சில இந்த கலர் இருந்தாலே சிவாஜி செப்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. கண்டிப்பா. ஸோ உண்மையிலே சிவாஜி செப் அதுக்கான கலர்ல இருந்து குணாதிசயம். கண்டிப்பா. உடம்பு வெயிட். ஆமாங்கண்ணா. மடி செட்டுன்னு சொல்லிட்டு கிளி கொம்பு இருந்துச்சு. கிளி கொம்புங்கண்ணா. எல்லா பொறுத்தும் கரெக்டான அம்சமா இருக்கு. கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. கண்ணு போட்டுருச்சு. ஆமாங்கண்ணா. சரிங்க. பொட்டை கண் போட்டிருக்குங்கண்ணா. ஓ கெடரி கண்ணோட அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாண்ணா. எவ்வளவு எதிர்பார்க்கலாம்ண்ணா? அண்ணா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கணும். ஆட்டுக்காரர் 30 சொன்னாங்க. அவ்வளோலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு 20 லிட்டர் கறந்து காமிக்கலாம்னா அதுக்கு மேல கறக்குறது அவங்க மாட்டுக்காரங்க மெயின்டெனன்ஸ் பொறுத்து. எந்த ஊர் போகுதுண்ணா? திண்டுக்கல் போகுது. திண்டுக்கல். ஆமா. ஓகே. எடுத்துட்டு போறவங்க ஃபார்ம் டைப்பாண்ணா? ஃபார்ம் டைப் தான். ஃபார்ம் டைப். ஸோ மாடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது. கண்டிப்பா. ஸோ சொன்ன கறவை வந்துடும். கண்டிப்பா வரும். சரிங்க. நன்றி. நன்றி.